Hello friends, this is Prashant. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு டேபிளில் வந்து வேல்யூஸ் வந்து எப்படி வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்தவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ DML டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்செர்ட், அப்டேட், செலக்ட், டெலீட், ட்ரங்கேட் இந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்செர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேபிளில் வந்துட்டு வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இன்செர்ட் கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட், ஒரு டேபிளை வந்து நம்ம வேல்யூஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டேபிள் செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ டேபிள் நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு இல்லை பர்டிகுலர் வேல்யூஸ் வந்து நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு நம்ம டெலிட் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ட்ரங்கேட் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ இடத்துக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. ஸோ நம்ம லைவாக பார்க்கலாம். நம்ம அதை இன்செர்ட் இதுக்கான கீவேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்செர்ட் இன்டூ அதோடைய டேபிள் நேம், ஓப்பன் ப்ராக்கெட், காலம் 1, காலம் 2, காலம் 3 எத்தனை காலம்ஸ் இருக்கோ அத்தனை காலம் போட்டுட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ், தென் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் என்னென்ன வேல்யூஸ் நம்ம என்டர் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு வேல்யூஸ் அங்கே இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்செர்ட்கான சின்டாக்ஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட். அப்டேட்கான சின்டாக்ஸ் இதுதான். அப்டேட் டேபிள் நேம் செட் காலம் நேம் ஈக்குவல் டு ரெக்வயர்ட் வேல்யூ. எந்த வேல்யூ நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோமோ ஸோ அதுக்கான வேல்யூ நம்ம வந்துட்டு இங்கே என்டர் பண்ணுவோம். செமிகோலன் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த query வந்துட்டு ரன் பண்ணிடலாம். தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வேர் கண்டிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் டேபிள் நேம் செட் காலம் நேம் ஈக்குவல் டு ரெக்வயர்ட் வேல்யூ. தென் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்னு ஒரு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வேர் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட். இந்த செலக்ட்ன்ற கீவேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம செலக்ட் வந்து கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலீட். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் நம்ம டெலீட் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் போட்டிங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து என்டையர் டேபிள் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வேர் கண்டிஷன்ஸ் இதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன். தென் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கொடுத்து நம்ம ஸ்பெசிஃபிக் ரெக்கார்டை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட். ட்ரங்கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டேபிள் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட் டேபிள் டேபிள் நேம். ட்ரங்கேட்டு டெலீட்டும் பார்த்தீங்கன்னா சேம் தான் பண்ணும். ஸோ சின்ன ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. ஸோ நம்ம லைவாக பார்க்கலாம் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம டெமோ பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலின்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்னு வந்துட்டு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இந்த டேபிளுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வேல்யூஸை இன்செர்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேபிள் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆல் ஃப்ரம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம், ஏஜ், ஜாப், டிஓபி, அமௌண்ட், ஃபேவரட் காலர். ஸோ இந்த வந்துட்டு காலம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த காலம்ஸ் நம்ம வந்துட்டு வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறோம். இன்செர்ட் இன்டூ வேல்யூஸ், இன்செர்ட் இன்டூ டேபிள் நேம் போடுங்க. மெம்பர்ஸ், வேல்யூஸ், ஓப்பன் ப்ராக்கெட், நேம் கொடுத்துக்கலாம். பிரசாந்த், ஏஜ் 25, ஜாப் ஐடி, டிஓபி பார்த்தீங்கன்னா ஏனான்னு கொடுத்துக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இயர் வரும், தென் பார்த்தீங்கன்னா மந்த், தென் பார்த்தீங்கன்னா டேட் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா டேட் ஃபார்மேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு.
ஃபேவரட் கலர், க்ளோஸ் bracket. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கோமோ அங்கங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ள வந்துட்டு வேல்யூஸ் ஆட் பண்ணணும். நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து நீங்கள் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணலன்னா வந்துட்டு உங்களுக்கு கொரி ரன் ஆகாது. கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன் போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், நெக்ஸ்ட் இன்னொரு நேம் வந்து கொடுத்துக்கலாம். என்டரிங் தோனி 40. நம்ம வந்து கொரி வந்து எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம் இதை. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டேட் இருக்குல்ல, டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வந்து எரர் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்கரெக்ட் டேட் வேல்யூன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ இந்த நம்பர் டேபிள் வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம அப்டேட் பண்ண வேல்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இன்சர்ட் ஆயிடுச்சு. இன்னொரு பார்த்தீங்கன்னா வந்து இன்சர்ட் ஒன்று ஆட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது இன்சர்ட் இன்டூ நம்ம மெம்பர்ஸ்னு போட்டதுனால எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணி ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலம் விட்டுட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம டிஓபின்றதை விட்டுடலாம். நேம், ஏஜ், ஜாப், டிஓபின்ற காலத்தை வந்து நான் விட போகிறேன். நெக்ஸ்ட் அமௌண்ட், ஃபேவரட் கலர், தென் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ். நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஸ்னு கொடுக்கணும். இங்கே ஓப்பன் ப்ராக்கெட், தென் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ராக்கெட். ராஜு, ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 23, தென் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஐடி கொடுக்குறேன். அமௌண்ட் லெட்ஸ் டேக் 40,000, தென் ஃபேவரட் கலர் black. ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா இது மட்டும் நான் வந்துட்டு வேல்யூஸ் என்டர் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொரி வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம டிஓபி விட்டதால பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லுங்கிற ஒரு வேல்யூ நமக்கு வந்திருக்கும். ஸோ வந்து நம்ம வேல்யூஸ் நம்ம இப்படி வந்துட்டு இன்சர்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேல்யூஸ் தெரியல அந்த காலமை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் போகலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஏஜில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தோனி வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா ஏஜ் 14 இருக்கு. ஸோ நான் வந்துட்டு அதை 35 வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஏஜ்னு ஒரு காலம் இருக்குது, அந்த ஏஜ் கொடுக்கணும். இங்கே ஏஜ் ஈக்குவல் 35,
இங்கே பார்த்தீங்கன்னா வேர்னு ஒரு கண்டிஷன் நம்ம வந்துட்டு எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யூனிக்காக எங்கே இருக்கோ நம்ம வந்துட்டு அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குது. ஸோ அந்த ஃபேவரட் கலர் வந்து நம்ம இங்கே கண்டிஷனை இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த query வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ query நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 வந்து செட் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல நீங்கள் ஃபேவரட் கலர்னு கொடுக்காம இந்த இடத்துல நீங்கள் ஜாப்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தீங்கன்னா லெட்ஸ் டேக் கிரிக்கெட்டர். இப்போ எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்னு இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஜ் வந்து 35 செட் ஆயிடும். ஸோ query ரன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிரிக்கெட்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல செட் ஆயிருக்கு. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம யூனிக்காக இருக்குது எந்த காலம் இருக்கோ ஸோ யூனிக்கான வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஸோ யூனிக்கான வேல்யூ கொடுத்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த ஒரு காலத்துக்கு மட்டும் நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கலாம் வேல்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலீட் பார்க்கலாம். டெலீட் ஃப்ரம் மெம்பர்ஸ். இப்போ நான் இந்த query நான் ரன் பண்ணா பார்த்தீங்கன்னா எனக்கு என்டையர் டேபிள் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4 rows வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்டட்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம டேபிள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நம்ம வந்து வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரங்கேட் சொல்லியிருந்தோம்ல. ஸோ ட்ரங்கேட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நமக்கு 0 row அஃபெக்டட் தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே டெலீட் ஆயிருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்க டெலிட் ஃப்ரம் நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எத்தனை ரோஸ் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகிறதுங்க தெரியும் நமக்கு. நீங்கள் ட்ரங்கேட்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ரோஸ் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதுல தெரியாது, வெறும் 0 தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் நமக்கு செக் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ ரோஸ் வந்து டெலிட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ட்ரங்கேட் எப்படி கிடையாது, நமக்கு மொத்தமாகவே டெலிட் பண்ணி விட்டுடும், எந்த ஒரு ரிசல்ட்டுமே நமக்கு கொடுக்காது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஸோ மறுபடியும் இப்போ நம்ம வேல்யூஸ் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பர்டிகுலர் காலத்துல இருந்து நம்ம எப்படி டெலிட் பண்றதுன்றதை பார்க்கலாம். இங்க இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்றோம். வேர் டேபிள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ராஜுன்ற காலத்துல வந்து நான் டெலிட் பண்ண போறேன். வேர்னு கொடுத்தீங்க நேம் கொடுத்துக்கலாம், அந்த காலம் நேம் கொடுத்துக்குங்க. நான் இப்போ ரன் பண்றேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொட்டேஷனுக்குள்ள கொடுக்கணும். ரன் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம 1 row அஃபெக்டட் சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ராஜுன்ற வந்துட்டு வேல்யூ வந்து நம்ம டெலீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூ யூஸ் பண்ணுறோமோ அங்கங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ள தான் நம்ம வந்துட்டு வேல்யூஸை என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம செலக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வேர் கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். செலக்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஜஸ்ட் 3 காலம்ஸ் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். நேம், ஏஜ், ஜாப், ஃப்ரம் டேபிள் நேம், மெம்பர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வேர். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 33 above யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய டேட்டாஸ் மட்டும் எனக்கு வேணும். ஸோ அவங்களுடைய டேட்டாஸ் மட்டும் எப்படி எடுக்கலாம் பார்க்கலாம். இங்கே ஏஜ் கிரேட்டர் தென்
greater than 33 போட்டிங்கன்னா greater than 33க்கு அப்புறம் வந்துட்டு எவ்வளோ இருக்கோ அந்த டேட்டாஸ் மட்டும் நமக்கு ஸோ ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம், ஈக்குவல் 33 கொடுத்துக்கலாம். ஓகே, query ரன் பண்ணலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ண காலம் 3 வந்திருக்கு. ஸோ கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிஷன் வந்திருக்கு 33 அபோவ் பார்த்தீங்கன்னா நமக்கு யார் இருக்கோ இந்த 2 டேட்டாஸ் அது இருக்குது. ஸோ அது வந்துருக்கு நமக்கு. இன்கேஸ் இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு ஈக்குவல் எடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் வரும். ஸோ அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎம்எல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஎல் சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.